திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான் என்று வேறொன்றுக்கு அவன் வரான். ஆனால் இயேசு அவைகளுக்காக ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடைய வந்திருக்கிறேன். ஒருவேளை மருத்துவர்கள் கூட சொல்லலாம், இனி முடியாது, நீங்கள் தகப்பனையோ அல்லது உங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகளையோ குழந்தைகளையோ உங்களுடைய சகோதரரை நீங்கள் கொண்டு போகலாம், நீங்கள் செலவழிப்பது வீண் என்று சொல்லலாம். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவரும் சிறிய பெண்ணை தலித்தாகுமே என்று எழுப்பின தேவன், பாடையை சுமந்து சென்ற வாலிபனை தொட்டு எழுப்பின தேவன் இன்றைக்கும் ஜீவன் தருகிறவர். நீங்களும் சொல்ல போகிறீங்க, ஜீவன் தருகிற தேவனுக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன், இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே என்று. இன்றைக்கி நிறைய சாட்சி எங்கள் சபையில் பார்க்க முடியும். உங்களுக்கு அந்த மாதிரி மரித்து போகக்கூடிய என்னை, மரணத்துக்கு ஒரு அடி தூரம் இருந்த என்னை தூக்கி எடுத்து ஜீவனை தந்தார் என்று நீங்கள் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். நாம் சேர்ந்து இயேசுனுக்கு ஜீவன் தந்தாரே, இயேசுனுக்கு ஜீவன் தந்தாரே, இயேசுனுக்கு ஜீவன் தந்தாரே, இயேசுனுக்கு ஜீவன் தந்தாரே. புதிய பாடல் நான் பாடி இயேசுவையே போல் என்றென்று வாழ்ந்திடுவேன். புதிய பாடல் நான் பாடி இயேசுவையே போல் என்றென்று வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா நீங்கள் சொல்ல போகிறீங்க, உண்மையில் தேவ வல்லம் உங்கள் மேலே இறங்கி வருகிறது, அவருடைய வார்த்தை இறங்கி வருகிறது, உங்களுக்கு ஜீவன் உண்டாக முடியாய், இன்னும் நெடுநாளாக வாழ முடியாய். எசேக்கு ராஜாவுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்த தேவன், குழந்தையாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் தாய் தகப்பனாக இருந்தாலும் கணவன் மனைவியோ உடன் பிறந்தவர்களோ மாமியாரோ யார் இருந்தாலும் உங்கள் மேலே விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியராக இருந்தாலும் இப்படி ஒரு வல்லமை இறங்கி ஜீவனை இறங்கி அவர்களும் இந்த பாடலை பாடி இயேசு எனக்கு ஜீவன் தந்தார் என்கிற பாடல்